இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் உயிர்கள் எத்தனையோ. உயிர்கள் என்றால் மனிதன் மட்டுமில்லை, செடியில் இருந்து தொடங்கி பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என்று எண்ணற்றவை. இவை அனைத்திற்குமே பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனித பிறவிக்கு மட்டும் உண்டு. மனிதனாக அவன் பிறக்கும் பொழுது பிறந்தமைக்கு ஒரு சடங்கிலிருந்து இறப்பு வரை எத்தனையோ. நம் வாழ்க்கையில் நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எதையோ தேடி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதில் நிலையானதுதான் மரணம். நம் மரணத்தின் கடைசி யாத்திரையை நிகழ்த்துவதே சிலரின் வாழ்க்கையாக ஆகிற்று. ஆண்கள் மட்டுமே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் சமூகத்தில் பெண்களாலும் இதை ஈடுகட்ட முடியும் என்று நிரூபித்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையே இந்த ஆவணப்படம். ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே உடல் நடுங்கும். சுடுகாடு, கல்லறை, மயானம் கேட்கக்கூடாத வார்த்தைகள் போல் தெரிகிறதல்லவா? ஆனால் தனது வாழ்க்கையின் 9 ஆண்டுகளை மின் மயானத்திலேயே கடந்து வரும் பெண்தான் ஜெயந்தி. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. எதிர்பாராமல் என்னுடைய தகப்பனாரோட மறைவினால என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி வேலைக்கு தேடின்னு இருக்கும்போது நாமக்கல் மின்மயானத்தில் முதல்ல எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க. அங்கே இந்த செடி கொடி நடுறது, தோட்ட வேலை இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு பெண்ணு கூட தோழியாக வந்தாங்க. நாங்கள் 2 பேருமே அங்கே போய் வேலை பார்த்தோம். முதல்ல செடி கொடியெல்லாம் நட்டு கொடுத்தோம். அப்போ இந்த இறந்தவங்களோட சடலத்தை கொண்டு வந்து இன்றைக்கி நீங்கள் இங்கே பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் தகனம் பண்ணாங்க. அதில் யாருமே பெண்கள் இல்லை அந்த இதில் மயானத்தில். நாங்கள் நின்று அதை பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுச்சு, ஏன் நம்ம பெண்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாமே, செய்யக்கூடாதுன்னு இல்லையே, பெண்கள் புரட்சியாக இருக்கணும், பாரதியார் படைத்த பெண்கள் மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்புறமா நாங்கள் போய் முதலாளிகிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க, நாங்களும் இந்த வேலை செய்கிறோன்னு. அப்போ அவர் சொன்னார், அம்மா லேடிஸாக இருக்கீங்க, பல பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார், சொந்த பந்தம் இது மாதிரி இருக்கும். 2வது இறந்தவங்க சடலம் கொண்டு வரும்போது மதுபானம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கணும், அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் உங்களுக்கு இருக்கணும், சடார்னு கோபப்படக்கூடாது, அது மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் ஒன் மந்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தோம். அப்போயும் அங்கே தான் இருக்கோம், வேலைக்கு தான் இருக்கோம். அப்புறமா தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தோம் 2 பேருமே. 2013 ஜனவரி 1 முதல்ல நாங்கள் இந்த மாதிரி அடுப்புக்குள்ளே ஆப்ரேட்டராக 2 பேரும் வேலை பார்த்தோம். 13, 14, 15, 16 எனக்கு முன்னாள் சிஎம் ஜெயம்மா அவங்க கல்பனா சாவ்லா விருது வீரதீர செயலுக்காக கொடுத்தாங்க. ஜெயம்மா நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட இப்போ மூச்சு விட்டா காற்று படுற டிஸ்டன்ஸில் தான் 2 பேரும் நிற்கிறோம். அந்த மாதிரி நிற்கும்போது அங்கே பாருங்கள் அப்படின்னாங்க. பார்த்தோன்னா அத்தனை கேமராஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அத்தனை கேமரா என்னென்னமோ டிவி அது இதுன்னு எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு வரும்போது ஜெயா டிவியில் கேட்டாங்க, ஏம்மா இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்கள் முகத்தில் ஒரு சோகமான ஒரு இதாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோடய நாட்டு மாட்டை நான் அவார்டு வாங்க வந்திருக்கேன், என்னை பெத்த தாய் இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் பண்ணுற கைங்கரியம்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், இங்கே வர்றது பெருமைனாலும் அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க இந்த மாதிரி எனக்கு கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் பஞ்சாயத்தில் எல்லாம் சொல்லி தெரியும். இருந்தாலும் நான் வாங்குறத கடவுள் எனக்கு அவங்கள பார்க்க எனக்கு கொடுப்புன்னு இல்லாமல் பண்ணிட்டாரே அப்படின்னு அந்த ஒரு சோகம்தான் அப்போ இருந்ததுங்கன்னு சொன்னேன். சுற்றிலும் ஆம்புலன்ஸின் ஒளி ஒலித்து கொண்டிருக்க சடலங்களும் குவிந்து கொண்டே போயிருக்க வேண்டும். அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 18, 20க்கு குறையாது ஆரம்பித்தோம்னாக்கா முடிக்கிறதுக்கு. குறைஞ்சபட்சம் நாங்கள் வீட்டுக்கு போகலை, ஏன்னா இங்கே இத்தனை பண்ணிவிட்டு அங்கே போய் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போகலை. போனாலுமே இப்படி தள்ளி நின்று பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தோம். அப்போ தான் அண்ணா கூட இருந்தார், உடம்பு முடியாதப்போ.
அவர் அங்கே வீட்டை பார்த்துட்டாரு. இந்த கோவிட் டயத்தில் வந்து பாடி மேலே பாடி வந்து இவங்க நைட்லாம் லேட்டாக வருவாங்க பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு சமயத்தில் உடம்பு கூட முடியாமல் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களுக்கு உடம்புக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அந்த நேரத்துலேயும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 350 பாடி ஒரே மாதத்தில் பண்ணி கொடுத்தோம். 17ஆம் தேதி வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள். காத்தால் 7 மணிக்கெல்லாம் ஒரு 43 வயசு இறந்து போயிட்டார். அவங்க வீட்டுக்கார ஒய்ஃப் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 9 மாதம் அப்போவோ குழந்தை பிறக்கிற மாதிரி. கோவிட்டில் தான் இறந்தாங்கன்னு கொண்டு வந்து இறக்கி வச்ச உடனே அவங்க அழுகையும் அவங்க புலம்பும் எங்களுக்கு அடுத்த செயல்பாடு செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பாயிடுச்சு. பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் நான் யாரை சொல்லுவேன்? இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறீங்களே, உங்களுக்கு என்னன்னே தெரியலையே, ராத்திரி கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, குழந்தைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எல்லாம் சொன்னீங்களே, எப்படி இறந்தீங்கன்னு அந்த அம்மா தள்ளி நின்றுட்டு அழறாங்க. மேலே விழுந்து கூட இறந்தவங்க மேலே விழுந்து அழுக கூட முடியாத அளவுக்கு அந்த டிசீஸோட தீவிரம் அதிகமாக போச்சு. அந்த கவர்லாம் பண்ணியிருந்ததுனால முகம் மட்டும்தான் தெரியுது. அவங்க அப்படியே மூர்ச்சை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள நகர்த்தி வச்சுட்டு எங்கள் முறைப்படி எல்லாம் நாங்கள் செஞ்சோம், பிடிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் வயசு கம்மியானவங்க கொஞ்சம் அதிகமானவங்க கலந்து ஆணும் பொண்ணும் மாற்றி ஒரு நாள் அப்படி ஆரம்பித்தா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் 18 ஒரு நாளைக்கு 18 சடலங்கள் எரிச்சிருக்கோம். இந்த ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கி வைக்கும் போதும் அந்த 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 இறந்தவங்களோட வர்றவங்க அவங்க போடுற அழுகுரல் அதெல்லாம் ரோடெல்லாம் அப்படி வெறிச்சோடி மயானம் மாதிரி இருந்தது. மயானம் வந்து ரோடு மாதிரி இருந்தது. இங்கே கூட்டம் போக்குவரத்து எல்லாம் இருந்தது. 9 ஆண்டு கால அனுபவத்தில் ஜெயந்தி அவர்களால் இன்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. 2012, 13, 14, 15, 16, 17 இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு 6000 சவங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சவன் சொல்லக்கூடாது, சிவன் தான். எங்கள் எல்லைக்கு வந்துட்டால் சிவம். அவங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணினதில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. ஒரு தீபாவளி சமயம் ஒரு ஃபேமிலி ஜவுளி எடுத்துன்னு போகிறாங்க. போகும்போது 2 வீலரில் ஏற்ற மாதிரி பஸ்ஸு வந்திருக்கு. இவங்களும் கண்ட்ரோல் இல்லை, பஸ்ஸுக்காரங்களும் வேகமாக வந்ததில் அப்படியே அடித்ததில் 4 பேருமே ஸ்பாட் அவுட்டு. குழந்தைக்கு அந்த பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு இருக்கும், அவ்வளோதான். பெரியவங்க 2 பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை கூட கொஞ்சம் அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. அப்படியே அந்த தீபாவளிக்கு எடுத்து அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு பொண்ணு தாங்க வச்சு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து நின்று அழுகும்போது இத்தனை பேர்த்த செஞ்சப்போ கூட எனக்கு அவ்வளோ ஒரு மனசில் ஒரு சங்கடம் அல்ல. ஆனால் அந்த இதை பார்க்கும்போது என்னால் ஒரு தாயை பார்த்தேன், என்னால் சகிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பிரிக்கக்கூடாதுமா, அம்மா பையன் பாசம், அதனால் பிரிக்காமல் எப்படி செய்யணுமோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, மறுபடியும் மனசை ஒரு கல்லாக்கிண்டு எந்த வீட்லேயுமே அம்மாவும் பையனும் பாசமாக இருப்பாங்க, அப்பாவும் பொண்ணும் பாசமாக இருப்பாங்க. அதனால் அம்மா மேலே பையனை போட்டு கம்பி போட்டு கட்டி முதல்ல அந்த பையனுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுத்து அந்த பையனை இது பண்ணிவிட்டு அந்த அம்மாவை எரிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையனையும் அம்மாவையும் முடிச்சதுக்கப்புறம் அப்பாவையும் பொண்ணையும் போட்டு அதே மாதிரி கட்டி அள்ளி கொடுத்தோம். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா.